வணக்கம். இது களிமுகம் கருத்துக்களம். இன்று 2020 ஆண்டு ஜூலை மாதம் 30 தமிழ் மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள தமிழ் மக்கள் கேட்க வேண்டிய 3 கேள்விகள். தேனா ஞாலசீர்த்தி மீலங்கோ எழுதிய தமிழ் மக்கள் கேட்க வேண்டிய 3 கேள்விகள். தேர்தல் எங்கள் கண்முன்னே நிற்கின்றது. இன்னொரு தேர்தல் என்று வெறுமனே புறந்தள்ளிவிட முடியாதபடி எதிர்காலம் குறித்த கேள்விகளை தன்னுள் உட்பொதித்து இத்தேர்தல் முன்னே வந்து நிற்கின்றது. தமிழ் மக்கள் தங்களுக்குள் கேட்க வேண்டிய கேள்விகளும் அதற்கு அவர்கள் தேட வேண்டிய பதில்களும் உள்ளன. அதிர்ஷ்டவசமாக தமிழ் மக்களின் கேள்விகளுக்கான எந்த ஒரு விடையும் தமிழ் தேசிய கட்சிகள் என்று தங்களை அறிவித்துள்ள கட்சிகளிடம் இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் சில கேள்விகளை கேட்டே ஆக வேண்டும். இந்த தேர்தல் 3 அடிப்படைகளில் தமிழர்களுக்கு முக்கியமானது. அதில் பிரதானமானதும் அவசரமானதும் இலங்கை ஜனநாயகத்தின் எதிர்காலம் குறித்த நெருக்கடியாகும். அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. அதை தேர்தலின் மூலமோ தேர்தலுக்கு பின்னரோ பெற்றுக்கொள்வது என்ற முடிவில் அரசாங்கமும் ஜனாதிபதியும் தீவிரமாக இருக்கிறார்கள். இது சாத்தியமாகும் போது இலங்கை இதுவரை பயணிக்காத புதிய பாதையில் பயணிக்கும். அது கடந்த கால ராஜபக்ஷ ஆட்சி வெளிக்காட்டிய மென்மையான சர்வாதிகார தன்மையில் இருந்து விலகி வெளிப்படையாகவே கடுமையான சர்வாதிகார தன்மையை நோக்கி நகரும். இந்த மாற்றம் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியமான மாற்றமாக இருக்கும். 1962 ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவான போலீசாரினதும் இராணுவ அதிகாரிகளினதும் சதி புரட்சியின் தோல்விக்கு பிந்திய பல்வேறு நெருக்கடிகளின் போதும் 3 தசாப்த உள்நாட்டு போரின் போதும் இலங்கை ஒரு ஜனநாயக நாடாக நிலைத்துள்ளது. எனினும் இலங்கை அரசு கடந்த அரை நூற்றாண்டில் பலமுறை சர்வாதிகார போக்குகளுடன் இயங்கி இருக்கிறது. ஆனால் வியக்கத்தக்கவாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கங்களுக்கு எதிரான வன்முறைகளும் கலகங்களும் அரசாங்கத்தின் உறுதி நிலைக்கு அச்சுறுத்தலாக அமைந்த போதும் இலங்கை அரசாங்கம் ஜனநாயக நிறுவன கட்டமைப்புக்குள் இயங்கும் அரசாங்கமாக நிலைத்து வந்துள்ளது. சுதந்திரமடைந்து காலனித்துவ பிந்திய இலங்கையில் 2 முரண்பட்ட அரசு வடிவங்கள் சக வாழ்வு நடத்துகின்றன. நாடாளுமன்ற அரசியல் என்ற அரசு வடிவமும் சர்வாதிகாரம் என்ற அரசு வடிவமும் கூடி வாழ்வதற்கான சமரசம் ஒன்றை நாடாளுமன்ற அரசியல் என்ற அரசு வடிவமும் சர்வாதிகாரம் என்ற அரசு வடிவமும் கூடி வாழ்வதற்கான சமரசம் ஒன்றை ஏற்படுத்தின. நாடாளுமன்ற ஜனநாயகம் தூக்கி வீசப்பட வேண்டும், அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சர்வாதிகாரம் வற்புறுத்தவில்லை. நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் சர்வ அதிகாரம் தேவையாக இருந்தது. ஜனநாயகமும் சர்வாதிகாரமும் அறவே முரண்பட்டவை அல்ல. சர்வாதிகாரம் தனது சட்ட ரீதியான அங்கீகாரத்துக்கு ஜனநாயகத்தை நாடுகிறது. ஜனநாயகம் தனது இருப்புக்கும் சவால்களுக்கும் முகங்கொடுக்க சர்வாதிகாரத்தை துணைக்கு அழைக்கிறது. 1970களின் இறுதி பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட திறந்த பொருளாதார கொள்கையும் 1990களில் இலங்கையைச் சூழ்ந்த உலகமயமாக்கலும் ஜனநாயக சர்வாதிகார இணைவுக்கு உதவின. எனவே இலங்கை சூழலில் இரண்டும் ஒன்றோடொன்று இணங்கி நவ கொலனிய தாராண்மை ஜனநாயக வடிவம் பெற்றுள்ளன. ஏற்கனவே தீவிர வலதுசாரி தேசியவாதத்தின் எழுச்சியால் நெருக்கடிக்குள்ளாகி இருந்த ஜனநாயகம் என்ற எண்ணக்கரு COVID-19 பெருந்தொற்றால் மேலும் சிக்கலுக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்திய தாராண்மைவாத பொருளாதாரம் சரிவில் உள்ளது. எனவே ஜனநாயகம் பல வழிகளில் காலம் கடந்து விட்டதால் ஜனநாயகம் என்ற முகமூடி இனி தேவைப்படாது. எனவே வெளிப்படையாகவே இராணுவ மைய சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்வது தவிர்க்க இயலாததாகும். COVID-19 பெருந்தொற்றுக்கு முன்னரே இலங்கையின் பொருளாதாரம் நெருக்கடிக்குள்ளாகி இருந்தது. இப்போது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கான வேலைத்திட்டத்தை அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை. எனவே வலிவின் உதவியுடனேயே எதிர்ப்புணர்வை சமாளிக்க வேண்டி வரும் அரசாங்கம் தேர்தலுக்கு அவசரப்படுவதற்கான காரணங்களில் இதுவும் பிரதானமானது. சுருங்கப் போகும் ஜனநாயக இடைவெளியை தமிழ் மக்கள் எவ்வாறு கையாளப் போகிறார்கள் என்பது முக்கியமான கேள்வி. இந்த தேர்தல் தமிழ் மக்களுக்கு முக்கியமானதாக இருப்பதற்கான இரண்டாவது காரணி
போர் முடிந்து ஒரு தசாப்த கால தேர்தல் அரசியலின் படிப்பினைகளுடன் மக்கள் இத்தேர்தலை எதிர்நோக்கியுள்ளார்கள். எனவே போருக்கு பிந்தைய ஈழத்தமிழ் அரசியலின் செல்நெறி எமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் என்ன என்பது பற்றி நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இதில் குறிப்பாக தமிழ் தேசியத்தின் நெருக்கடியை நாம் நோக்கியாக வேண்டும். போர் முடிந்ததற்கு பின்னரான அரசியலில் தமிழ் தேசியம் நெருக்கடியை எதிர்நோக்கியது. கொள்கை ரீதியானதாக அன்றி உணர்ச்சி பேச்சுக்களாலும் வெற்றி கோஷங்களாலும் தகவமைக்கப்பட்ட தமிழ் தேசியம் தவிர்க்கவியலாது கடும் நெருக்கடிக்கு உள்ளானமை இயல்பானது. போரின் முடிவின் பின்னர் சர்வதேச உதவியுடன் தமிழ் மக்களுக்கு தீர்வு என்ற வீர முழக்கத்துடன் சர்வதேச போர்க்குற்ற விசாரணையில் தொடங்கி தமிழ் மக்களுக்கு தீர்வு என்பது வரை அனைத்துக்கும் சர்வதேசத்திடம் கையேந்தி இலங்கை அரசாங்கத்துடன் முரண்பட்டு சர்வதேசத்தை நண்பனாக்கி உரிமைகளை வெல்லலாம் என்று போட்ட கணக்கு பொய்யாகி போனதால் நெருக்கடியின் தீவிரம் இரு வழிகளில் வெளிப்படுகிறது. இந்த நெருக்கடியின் ஒரு விளைவே நல்லாட்சியிலும் அதன் பின்னரும் தமிழ் தேசிய அரங்கில் நிகழும் இணக்க அரசியல், எதிர்ப்பு அரசியல் முரணின் அடிப்படை. இது புதிதல்ல. தமிழ் தேசிய அரசியலில் நெடுங்காலம் நிலைத்த இரண்டு போக்குகளில் ஒன்று தமிழ் காங்கிரஸ் மரபு. அது எப்போதும் ஐக்கிய இலங்கையை வற்புறுத்தி சமஷ்டி கோரிக்கையை ஏளனம் செய்தது. அதே தமிழ் காங்கிரஸ் இன்று விடுதலை புலிகளின் வாரிசுகளாக தம்மை சாடை காட்டுவோருக்கு நெருக்கமாகி சீரழிந்து சர்வதேசத்தை நம்பும் எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கிறது. தமிழரசு கட்சி சமஷ்டி கோரிக்கையில் தொடங்கி சத்தியாகிரகத்தின் படுதோல்விக்கு பின்னர் தேர்தல் உபாயமாக பிரிவினை கோரிக்கையுடன் விளையாடி சீரழிந்து ஏறத்தாழ 4 தசாப்தங்களின் பின்பு தமிழ் பிரதேசங்களின் நிலப்பரப்பு கணிசமாக சுருங்கி தமிழரில் கணிசமானோர் போரில் அழிந்து அவர்களில் பெரும்பாலானோர் புலம்பெயர்ந்த பிறகு வேறு வழியின்றி ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வை ஏற்கும் இணக்க அரசியலை முன்னெடுக்கிறது. இந்த நெருக்கடியின் இன்னொரு கட்டமே தமிழ் தேசிய கட்சிகள் இப்போது சில்லறை சண்டைகளை முன்னிறுத்தி 3ஆக பிரிந்து தேர்தலில் போட்டியிடுகின்றன. தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கான வழிமுறைகள் இந்த கட்சிகளிடம் இல்லை, வேலை திட்டங்களும் இல்லை. இப்போது தேர்தலில் போட்டியிடுவோரின் நோக்கம் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதேயாகும். இம்முறை தேர்தலில் கட்சி சார்ந்து அன்றி ஒரு தேர்தல் கூட்டணியாகவே போட்டியிடுகிறார்கள். இது வெறும் தேர்தலுக்கு வசதியான கூட்டணியே அன்றி அரசியல் கட்சி அல்ல. தெரிவாவோர் நாளை அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்தை யாராலும் வழங்கிவிட முடியாது. இதுதான் இன்றைய ஈழத்தமிழ் தேர்தல் அரசியலின் யதார்த்தம். இந்த பின்புலத்தில் யாருக்கு வாக்களிப்பது? இனி இந்த தேர்தல் தமிழருக்கு முக்கியத்துவம் பெறுகின்றமைக்கான 3வது காரணிக்கு வருவோம். ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கும் மக்கள் இந்த தேர்தலில் முதன்முறையாக தனியாக போட்டியிடுகிறார்கள். கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் வடபுலத்தில் அவர்கள் பெற்ற வெற்றிகள் அவர்களை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்திருக்கிறது. இது தமிழ் தேசியத்துக்கு விடுக்கப்படும் சவால். தமிழ் தேசியம் அதன் தொடக்கம் தொட்டு புறக்கணித்து வந்த சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்று புதிய பாதையில் புறப்பட்டிருக்கிறார்கள். இது தமிழ் சமூகத்தில் உள்ள உள் முரண்பாடுகளை கணிப்பில் எடுக்காமல் மேலாதிக்க சிந்தனையுடன் செயற்பட்டு வந்த தமிழ் தேசிய செல்நெறிக்கு விழுந்த அடி. தமிழ் சமூகத்தின் ஒற்றுமையின் பேரால் புறக்கணிக்கப்பட்ட தமிழர்களை தொடர்ச்சியாக ஒதுக்கும் தமிழ் தேசிய அரசியல் மக்களுக்கானதா? இந்த 3ம் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே கேட்க வேண்டிய கேள்விகள் ஆகும். இவை கேட்கப்படாத, கேட்க விரும்பப்படாத, இன்னொரு வகையில் கேட்கக்கூடாத கேள்விகள் ஆகும். சமூக நீதியையும் சமத்துவத்தையும் முன்னிறுத்தி வாக்கு அரசியலுக்கு வெளியிலான அரசியல் வெளியை பற்றி தமிழ் மக்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டும். மக்கள் மைய அரசியலை நோக்கி நகர வேண்டும். மாற்று அரசியல் என்பது தலைகளை மாற்றுவதல்ல, அது ஒரு செல்நெறி. தேர்தலில் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றங்கள் காத்திருக்கின்றன. அதை நாம் எதிர்பார்க்கலாம். அதன் பின்னர் இலங்கையின் தேசிய அரசியலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு நாம் எப்படி முகங்கொடுப்பது? அனைத்து தமிழ் மக்களையும் உள்ளடக்கிய முற்போக்கான திசையில் தமிழ் தேசியத்தை நகர்த்துவது எப்படி? இவ்விரு கேள்விகளுக்குமான பதிலிலேயே தமிழ் மக்களின் இருப்பும் எதிர்காலமும் தங்கியிருக்கின்றது. நேயர்கள் இதுவரை கேட்டது களிமுகம் கருத்துக்களம். இன்று
2020 ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி தமிழ் மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள தேனா ஞாலசீர்த்தி மீலோங்கோ அவர்களின் தமிழ் மக்கள் கேட்க வேண்டிய 3 கேள்விகள் என்ற கட்டுரையை இதுவரை கேட்டீர்கள். நன்றி, வணக்கம்.